அது வந்து கம்பல்சரி ஏத்தம்பழம்னாலே கேரளா சைடுன்னு சொன்ன கேரளாலதான் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இது. இப்ப அப்படி கிடையாது, நம்ம ஊர்லயே ஏத்தம்பழம் வந்து நிறைய அது ஏத்தம்பழம் கண்டினியூ ஆகி போச்சு. அதனால ஏத்தம்பழம் ரோஸ் ஒண்ணு திங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு என்ன சொல்லலாம், ஏத்தம்பழம் அப்பம். ரொம்ப சிம்பிளானதா? சத்தியமா ரொம்ப சிம்பிள் தான். பழை இருந்து மைதா மாவு தான் டக்குன்னு ரெடி பண்ணலாம். ஆனா இந்த அப்பம் மைதா மாவுல மட்டுமே செய்ய முடியும். ஏத்தம்பழம் அப்பம் நம்ம சொல்றோம், வெளி ஊர்ல வேற ஏதாவது சொல்றது பேர் இருக்கா? அப்படி கிடையாது, நம்ம ஊர்ல இது ஏத்தம்பழம் அப்பம்னு நம்ம இதை சொல்லுவோம்ல, இதே மாதிரி கேரளாலையும் ஏத்தம்பழம் அப்பம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து ரெண்டு ஒரு டிஃபரன்சியேஷன் என்னன்னா, நம்ம இந்த டைப்ல கட் பண்ணுவோம். ஆமா, அவங்க பஜ்ஜி மாடல்ல கட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஊருக்கு இந்த ஊருக்குள்ள. ரெண்டாவது அவங்க கடலை மாவு இந்த மாதிரி மெத்தட்ல ரெடி பண்ணுவாங்க. நம்ம 1 and 1 ஏத்தம்பழம் பொரின்னு சொல்லுவாங்க. ஐயா, அது வந்து அவள் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்யணும். ஏத்தம்பழம் ரோஸ்ட் நம்ம ஊர்ல காலையில வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள காப்பி கடைகளுக்கு போனா கண்டிப்பா ஏத்தம்பழம் ரோஸ்ட் கிடைக்கும். அத நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. மேற்கு மாவட்டங்கள்லயும் ரொம்ப இருக்கும். அது வந்து கம்பல்சரி ஏத்தம்பழம்னாலே கேரளா சைடுன்னு சொன்ன கேரளாலதான் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இது. இப்ப அப்படி கிடையாது, நம்ம ஊர்லயே ஏத்தம்பழம் வந்து நிறைய அது ஏத்தம்பழம் கண்டினியூ ஆகி போச்சு. அதனால ஏத்தம்பழம் ரோஸ்ட் ஒண்ணு திங்கிறது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சா? அது திருவனந்தபுரத்துல உள்ள பாட்டிகள் ஏத்தம்பழம் ரோஸ்டும் மட்டன் சுக்கா, மட்டன் பீஃப் கறி வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டு. நம்ம வந்து அப்படி எல்லாம் சாப்பிடறது கிடையாது. இது ஒரு ஸ்நாக்ஸ்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டான ஹெல்த்தியானது பழம். ஒரு பழம் திங்க யோசிக்கக்கூடிய பிள்ளைங்க இந்த அப்பம் சுட்டா ஒரு 4-5 பழம் தின்னதுக்கு சமம். அதுக்காக வேண்டி நான் என்னன்னா, எப்படின்னா இப்படி கனிஞ்ச ரொம்ப கனியவும் கூடாது, ஆனா பழம் இப்படிதான் இருக்கணும். வச்சா கை உள்ள போன மாதிரி இருக்கணும். இந்த டைப்ல கட் பண்ணணும். பண்ணிடுவோமா? நான் வந்து ஒன்ன கட் பண்ணிட்டேன். அது மாதிரி அளவுகளும் ஒண்ணு போல இருந்தா நல்லா இருக்கும். வேகது ஒண்ணு போல வேகும், அவ்வளவுதான். இன்னைக்கு 2 பழம் எடுத்துருவோம். தொலி இந்த மாதிரி கருத்து இருந்து உள்ள பழம் நல்லா இருக்கும். இருக்கு, நம்ம எடுத்தாச்சா? இதுக்கு தேவை மைதா மாவு. கோட்டிங் வந்து இதுன்னு சொன்னாலும் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தி தான். சரியா? எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்து. இதுல கண்டிப்பா போடுறது சீனி. பாதி இதுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், இதுல ஒரு ஸ்வீட் கொஞ்சம் இருந்தாது. ஏன்னா மேல உள்ள ஸ்டஃபிங் உள்ள ஸ்டஃபிங் மட்டும் ஸ்வீட்டா இருந்து மேல உள்ள இனிப்பா இல்லைன்னா பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால இந்த மாவு சேர்க்கும் கலக்கும் போது நம்ம சீனியை சேர்க்கும். சரியா? ரொம்ப எல்லாம் இல்ல, நான் அந்த 1 ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். ஏன்னா பழம் நல்ல இனிப்பா தான் இருக்கும். அதே மாதிரி லைட்டா சோடா பூ ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கிடாங்க. சரி, உப்பு ரொம்ப இல்ல, இந்த இனிப்பை தூக்கி காணிக்கிறதுக்காண்டி உப்பு. அப்புறம் மஞ்சள் பொடியும் லைட்டா சேர்க்கணும். கலருக்கா லைட்டா ஒரு பேல் எல்லோல இது வரணும், அவ்வளவுதான். என்ன சுட வச்சா? இல்ல ஒண்ணுமே செய்யல. மாவை மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயை சுட வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாவு கொஞ்சம் கட்டியா தான் நம்ம என்ன செய்யணும், கலக்கணும். கட்டி இல்லாம கலக்கிறாங்க. இது கடலை மாவுல போடுவாங்க நினைக்கிறேன். கடலை மாவுல போடவே கூடாது. போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அது இந்த பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட் வரும். இந்தந்த ஐட்டங்கள் இந்தந்த மாவுல செய்த டேஸ்ட். ட்ரை பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கடலை மாவுல செய்தா எப்படி என்ன டேஸ்ட்ல வருது, மைதா மாவுல செய்த என்ன டேஸ்ட்ல வருது, கம்பேர் பண்ணிட்டு எது உங்களுக்கு இஷ்டப்படுதோ அதை செய்திருவாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேரத்து செய்ய முடியாதுல்ல. இப்ப நமக்கு கலாச்சாரம் காலங்காலமா நம்ம செய்யக்கூடிய ஒரு இந்த பச்சரிசி மாவு எல்லாம் பண்ணும்போது கடலை மாவு இல்லாத சமயங்கள்ல இதை பண்ணிருப்பாங்களா இருக்கும் அந்த காலத்துல. கண்டிப்பா. 2 நிமிஷம் இருக்கட்டு. கூட
கொஞ்சமா எள்ளு. எள்ளு போடணுமா? எள்ளு வந்து பார்க்கறது ஒரு அழகாவும் இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குங்களா, அதுக்காக வேண்டி லைட்டா ஒரு எள்ளு நம்ம ஆட் பண்ணது. இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான். வறுத்த எள்ளு போட்டதான் தெரியும். தெரியவும் கூடாது ஸ்ரீயப்பா. ஆனா நம்ம சேர்த்துக்கூடிய அது வந்து நமக்கு மட்டும் தெரியும், டேஸ்ட் கொடுக்கணும். வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும். கருத்து எள்ளு இருந்தா தனித்தனியா எல்லாம் தெரியும். இது அப்படின்னு கட்டியே இல்லாம நம்ம ரெடி பண்ணிடணும். சரியா? அதுல வந்து ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கு இருந்தாலும் சிம்ல வச்சுட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு பார்க்கணும்ல. இந்த வர பாப்போமா? கட் பண்ணி விட்டா அது இதாயிரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா பழப்பொரி. அது பழம்பொரி. பழம்பொரி. இது வந்து நமக்கு ஏத்தம்பழம் அப்பம். நெய் ஊத்துனா ஏத்தம்பழம் நெய்யப்பம். அது கிடையாது, அது தெரியல எனக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி மோதகம் போடுவாங்க, சுஷியம் சொல்லுவாங்க. அது பூர்ண வச்சு. அது நம்ம இப்ப கிருஷ்ண ஜெயந்தி இடத்துல வருது, அதுக்கு கண்டிப்பா அந்த ரெசிபி போடணும். இதெல்லாமே சிம்பிளான ஒரு வேலை தானே. ஏத்தம்பழப்பம் சிங்கலியா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம செய்து கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். மாவு மட்டும் நம்ம என்ன செய்யணும், கட்டியா ரெடி பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் இல்ல, மாவு கட்டியா ரெடி பண்ணணும். இந்த ஒரு மெத்தட் தான் இதுல. நம்ம லைட்டா மஞ்சள் பொடி எள்ளும் சேர்த்ததுனாலதான் இந்த மாதிரி கலர்ல வந்துருக்கு. இல்லைன்னா அந்த பழத்துக்குள்ள மஞ்சள் லைட் கலர் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். எடுத்துக்கோமா. இதை சும்மாவே நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து சீனி எல்லாம் போட்டோமா, அதனால ஒரு பக்கம் வேக நல்ல சாஃப்டா, பார்க்கறதுக்கே அழகா இருக்கா. இது வந்து இந்த கலர்ல வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம லைட்டா ஒரு மஞ்சள் பொடி சேர்ந்ததுனாலதான் இந்த கலர்ல வந்துருக்கு. ஓகே, செய்து பாருங்க. இதெல்லாம் சிம்பிளான ஒரு வேலை. ஏத்தம்பழம் திங்கல பிள்ளைங்க, பழுத்த பழம் திங்கலைன்னா இந்த மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணா போதும். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணா நம்ம வடமதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.